தீபக். யார் இவர் அப்படின்னா கோழிக்கோடு சேர்ந்தவர். இவர் பண்ணாத தப்புக்கு அக்யூசிஷன்ஸ் கிடச்சி அதனால் அதாவது பீப்புள் ஆகிய நம்ம ரியாக்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு சென்சேஷனலாக மாறி இருக்கு. அண்ட் அவர் இப்போ நோ மோர். என்ன விஷயம்னா, நம்ம சோஷியல் மீடியா பார்த்தோன்னே ஒருத்தவங்கள அக்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நேர்லேருந்து பார்க்கல அண்ட் லாவாக அது எதுவும் டீல் பண்ணப்படலை அப்படின்னா நம்ம யாருமே கிடையாது. பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு வெப்பனை எப்படி டீல் பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒரு பொண்ணு எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக பாவம் அந்த மனுஷன் உண்மையாகவே பண்ணாத தப்புக்கு அவ்வளோ பெரிய அக்யூசியேஷன், அதாவது திருட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே கஷ்டம்தான். ஆனால் ஃபேமிலி அந்த அளவுக்கு பாதிக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நமக்கும் தம்பி இருக்குது, அப்பா இருக்காங்க, பசங்க இருக்காங்க இல்லையா? அப்போ நம்மளை சார்ந்தவங்களுக்கு இது நடக்கும்போது எவ்வளோ வலியாக இருக்கும்னு சொல்லி என்னால் உணர முடியுது. பயமாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு இது நம்ம வீட்டில் இருக்க யாருக்காவது நடந்துருமோ? ஒரு வேளை இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க தீபக் வந்துட்டு நியாயம் கிடச்சே ஆகணும் அப்படி இப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த மனுஷன் இப்போ இல்லை. அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் அதை திருப்பி கொடுத்துட முடியுமா? கிடையாது. இது அந்த பொண்ணு மேலே மாத்திரம் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னையே கேட்டால் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்ம மேலேயும் தான் தப்பு. எது சரி எது தப்புன்னே நமக்கு தெரியல. சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை ஒரு விஷயத்த இந்தப்பா இதுதான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்மூடித்தனமாக நம்ம நம்புகிறோம். என்ன சொன்னாலும் அதை ஓ அப்படியா, இவன் இப்படி பண்ணான்னு சொல்கிறியா, சரி இரு இவனை இன்றைக்கி நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் பண்ணுறோம். இப்போ இந்த பொண்ணையுமே நம்ம அதான் பண்ணுறோம். நீ இப்படி பண்ணில, இன்றைக்கி நான் தீபக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு இங்கே டாபிக் தான் தேவைப்படுது. யாருமே ஜஸ்டிஸ்க்காக போராடல. ஒரு சில பேர் உண்மையாக ஜஸ்டிஸ்க்காக பேசுகிறவங்க கண்டிப்பாக பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் என்னென்னா, இன்றைக்கி ட்ரெண்டிங் டாபிக் இதுதானா, ஓகே அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ இங்கே எப்படி ஆகிட்டுருக்குன்னா, ஒரு உயிரோட மதிப்பு இவ்வளோ தான் போயிட்டுருக்கு. ஒரு டாபிக் அடுத்து வேறு எதாவது நடக்கும், ஒரு டாபிக் ரேப் கேஸ், இந்த மாதிரி நிறையா விஷயத்தை சேர்த்து தான் சொல்கிறேன். என்னென்னா சோஷியல் மீடியா நம்ம யூஸ் பண்ணுறதும் சரி, நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்கள அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுக்குறோம். ஸோ அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னு இருக்குது. நம்மளே எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நமக்கு அடுத்து வரவங்களாம் இன்னும் எப்படி இருப்பாங்க, அதான் பயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அந்த மனுஷன் இறந்து போயிட்டார். அவருக்கு இப்போது கோர்ட் மூலியமாக ஒரு லீகலாக ஒரு ஆக்ஷன் எடுத்து அவர் வருத்தப்பட்டு ஓகே இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. பட் அந்த பொண்ணு பண்ணதே ஒரு ஃபேக் வீடியோ தான் என்னைய கேட்டால். அதாவது ஒரு பையனை இப்படி பண்ணால், ஒரு மென்னை இப்படி பண்ணால் அவன் எப்படி உடைவான்றதை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஆயிட்டோமா? ஒரு உமனுக்கு இதெல்லாம் நடந்தால் அநியாயம்னு சொல்லி பேசுகிறோம், ஃபெமினிசம் பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறோம். ஆனால் மென்னுக்காக நம்ம எதுவும் பெருசாக பேசுகிறதே கிடையாது. அட்லீஸ்ட் எதுவுமே பேசாத போதிலும் அவங்கள எதுவும் பண்ணாமையாவது இருக்கலாம் என்னை கேட்டால். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ பசங்களுக்கு உண்மையாக பயமாக தான் இருக்கும். ஐயோ நம்ம தெரியாமல் இடிச்சிட்டா கூட இந்த மாதிரி நடந்துருமோ, நம்ம மேலே இப்படி ஒரு அக்யூசேஷன் வச்சுருவாங்களோ, நம்ம ஃபேமிலி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுற ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கி நாள் உண்டாயிருக்கு. எனக்கு பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் போட மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வீட்லேயும் பசங்க இருக்காங்க, நம்மளை சுற்றி இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்படியே விட்டுட்டா அப்புறம் பசங்களுக்கு யாருமே பேச மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பசங்களுக்கு பசங்களே பேச மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு இது நடக்குதுன்னு சொல்லி ஒரு 10 பசங்க வராங்கன்னா, ஒரு பையனுக்கு இது நடக்குதுன்னு சொல்லி வரமாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வாய்ஸ் கொடுத்தா தான் அடுத்து வரவங்களுக்கு இதெல்லாம் நடக்காமல் இருக்கும். இன்றைக்கி அந்த உயிர் போயிடுச்சு, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு தடவை இது நடந்துடக்கூடாது. ஸோ யூஸ் பண்ணுற நம்மளாக இருக்கட்டும், எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெளிவாக இருக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வீடியோ போட்டனால அவங்க மட்டும்தான் ரீசன் நம்ம அக்யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளும் ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நம்ம சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுவோம். Bye.